தென்னிந்தியாவின் நடுப்பகுதியில் சுவர்ணபுரி என்ற ஒரு சிறிய ராஜ்யம். அந்த ராஜ்யம் செல்வத்தில் குறையில்லை. நதிகள் நிரம்பி ஓடின, வயல்கள் பொன்னாய் விளைந்தன, கோயில்கள் ஒளியால் நிறைந்தன. ஆனால் அந்த ராஜ்யத்தின் மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை. அரசன் வீரசேகரன், அழகான அரண்மனை, பளபளப்பான ஆடை, தங்கச் சிங்காசனம். ஆனால் அவனுக்கு ஒரே பெரிய குறை: பேராசை, சோம்பல். அரசன் வேலை செய்ய வேண்டியவனில்லை, மக்கள்தான் உழைக்க வேண்டும். அரசன் காலை எழுந்ததும் இசை, உணவு, காட்சி, ஓய்வு. நாட்டை பற்றி அவன் நினைத்ததே இல்லை. மந்திரிகள் சொன்னாலும் மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை. அவன் பதில்: பிறகு பார்ப்போம். அரண்மனைக்கு 10 கிலோமீட்டர் தூரத்தில் மணியம்பட்டி என்ற கிராமம். அந்த கிராமம் ஒரு காலத்தில் ராஜ்யத்தின் நெஞ்சு. இப்போது கிணறு வறண்டு, வயல் காய்ந்து, மக்கள் சோர்ந்து. கிராம தலைவர் கருப்பன் நேர்மையான விவசாயி. அவன் தினமும் சொல்வான்: அரசன் தெரியாம இல்ல, தெரிஞ்சும் பார்க்கல. கருப்பனின் மகள் மல்லிகா படித்த பெண், அறிவுள்ளவள், அமைதியானவள். அவள் நம்பிக்கை: அரசன் மாறலனா நாட்டே மாறாது. கிராமத்தின் கடைசி முயற்சி. ஒரு நாள் கிராம மக்கள் அரண்மனைக்கு போனார்கள். வாயில் காவலர்: அரசன் ஓய்வில். 3 நாள் காத்திருந்தார்கள். அரசன் ஒரு நிமிடமும் வெளியே வரவில்லை. ஒரு மூதாட்டி சொன்னாள்: அவன் அரசன் இல்லை, சோம்பல் உடம்பு. அந்த வார்த்தை மல்லிகாவின் மனசில் தீயை ஏற்றியது. மல்லிகாவின் முடிவு. அந்த இரவு மல்லிகா சொன்னாள்: நாம் கத்தி கேட்க மாட்டோம், அவன் உணருமாறு செய்கிறோம். கருப்பன் அதிர்ந்தான்: அரசனுக்கு பாடம். மல்லிகா சிரித்தாள்: அரசனுக்கும் ஒரு கிராமம் பாடம் சொல்லும். முதல் திட்டம். மல்லிகா மக்களை ஒன்று சேர்த்தாள். அவள் சொன்ன வார்த்தை: நாளை முதல் அரண்மனைக்கு ஒரு தானியமும் போகாது. மக்கள் பயந்தார்கள். ஆனால் வேறு வழியில்லை. அரண்மனையில் மாற்றம். 3ஆம் நாள் அரசன் கோபமடைந்தான். உணவு ஏன் தாமதம்? மந்திரி சொன்னான்: மணியம்பட்டி தானியம் தரவில்லை. அரசன் முதல் முறையாக அந்த கிராமத்தின் பெயரை கவனித்தான். 3ஆம் நாள் காலை. அரண்மனை முழுக்க அசாதாரண அமைதி. இசை இல்லை, விருந்தில்லை, சிரிப்பில்லை. அரசன் வீரசேகரன் தங்கச் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தான். முன்னாள் காலியான தட்டு. அரசனின் கோபம்: இது என்ன தைரியம்? ஒரு கிராமம் அரசனுக்கு உணவு தர மறுக்கிறதா? மந்திரிகள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். முதுமந்திரி மெதுவாக சொன்னார்: அரசே, அந்த கிராமம் தண்ணீர் இல்லாமல் தவிக்கிறது. அரசன் சிரித்தான்: ஒரு கிராமம் கஷ்டப்பட்டா என்ன? ராஜ்யம் பெரியது. அந்த சிரிப்பு அரண்மனை சுவர்களுக்குள் பிரதிபலித்தது. மல்லிகாவின் திட்டம் நகர்கிறது. அதே நேரம் மணியம்பட்டி கிராமத்தில் மல்லிகா மக்களை கூட்டினாள். இன்னைக்கு அரசன் வருவான். மக்கள் அதிர்ந்தனர். நாம் பயப்படக்கூடாது, அவள் சொன்னாள். நாம் அவனை எதிர்க்க மாட்டோம். நம் வாழ்க்கையை அவனுக்கே காட்டுவோம். அரசன் பயணம். மதிய நேரம். அரசன் குதிரையில் கிராமத்தை நோக்கி வந்தான். அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக அரண்மனை சுவரை தாண்டி வந்த நாள் அது. அரசனின் முதல் அதிர்ச்சி. கிராமம். பொன்னாயிருக்க வேண்டிய வயல்கள் பிளந்த மண்ணாக. கிணறு, அடியில் சிறிது சேறு. பெண்கள் தண்ணீருக்காக தூரம் நடக்கிறார்கள். குழந்தைகள் வயிறு காலியாக மண்ணில் விளையாடுகிறார்கள். அரசன் குதிரையை நிறுத்தினான். அவன் கண்கள் முதன்முறையாக ஒரு உண்மையை பார்த்தன. மல்லிகா முன்னே வருகிறாள். மல்லிகா அரசனுக்கு முன் தலை வணங்கினாள். வரவேற்கிறோம் அரசே. அரசன் கடுமையாக கேட்டான்: ஏன் தானியம் அனுப்பவில்லை? மல்லிகா அமைதியாக சொன்னாள்: அரசே, தானியம் தண்ணீரில் பிறக்கும். அந்த வார்த்தை எளிமை, ஆனால் ஆழம். மல்லிகா சொன்னாள்: அரசே, ஒரு நாள் எங்களுடன் இங்கே இருங்கள். மந்திரிகள் கத்தினர்: அசாத்தியம். அரசன் யோசித்தான். பெருமை அவனை தடுத்தது. ஆனால் அந்த கிராமத்தின் ஒரு நாள்தான். அந்த இரவு அரசன் ஒரு சிறிய குடிசையில். பட்டு மெத்தை இல்லை, தங்க விளக்கில்லை. மண்ணில் பாயை விரித்து படுத்தான். காற்று வீசியது.
வயிறு குறுக்கியது. அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக பசியுடன் படுத்தான். மறுநாள் காலை கோழி கூவியது. அரசன் திடுக்கிட்டு எழுந்தான். மல்லிகா வந்தாள். அரசே, கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்தால்தான் காலை உணவு. அரசன் கிணற்றுக்கு சென்றான். வாழி கீழே விட்டான். தண்ணீர் இல்லை. மீண்டும் முயன்றான். கை வலி, வியர்வை. அவன் முகத்தில் அவமானம். உழைப்பின் முதல் வலி. இவ்வளவு கஷ்டமா? அவன் மனம் கேட்டது. கருப்பன் சொன்னான், அரசே, நாங்கள் தினமும் இதுதான். அந்த வார்த்தை அரசனின் மார்பில் மெல்ல குத்தியது. சாதாரண உணவு, காலை உணவு, சாதம், உப்பு, சிறிது காய்கறி. அரசன் சாப்பிட்டான். இதுதான் மக்கள் சாப்பிடுவது? மல்லிகா தலையாட்டினாள். முதல் மாற்றம். அரசன் மௌனமாக இருந்தான். அவன் கண்களில் பெருமை இல்லை, குழப்பம், சிந்தனை, சிறு குற்ற உணர்வு. அந்த இரவு மணியம்பட்டி கிராமம் அமைதியாக தூங்கியது. நான் அரசனா? இல்ல, நான் ஓடி ஒழிந்தவன். அவன் மனம் முதன்முறையாக தன்னை தானே தண்டித்தது. அரசன் மக்களுக்காக வாழணும், மக்களை வைத்து வாழக்கூடாது. அந்த உண்மை அவன் நெஞ்சில் கல்லைப் போல உறைந்தது. விடியற்காலை அரசன் மல்லிகாவை அழைத்தான். நீ என்னை திட்டல, கத்தல, ஆனா என்னை மாற்றிட்ட. மல்லிகா தலை வணங்கினாள். அரசே, நாங்கள் உங்களை மாற்றல. அரசன் கிராம மக்களை ஒரு வட்டமாக கூட்டினான். இன்று முதல் நான் உங்களின் மேலே இல்லை. நான் உங்களுடன் இருக்கிறேன். அவன் முடியை தாழ்த்தினான். சிங்காசனத்தை மண்ணில் வைத்தான். மக்கள் கண்ணீர் விட்டார்கள். அது பயத்தால் இல்லை, நம்பிக்கையால். அந்த நாள் முதல் அரசன் அரண்மனையில் அடைக்கப்படவில்லை. அவன் மக்களுடன் நடந்தான், உழைத்தான், கேட்டான். இறுதி நெறி. அதிகாரம் உயரத்திலிருந்தால் பார்வை மறையும். மண்ணில் இறங்கினால்தான் உண்மை தெரியும். ஒரு கிராமம் ஒரு அரசனை மாற்றவில்லை, ஒரு மனிதனை மீண்டும் மனிதனாக்கியது.